friends, such a joy to see you all. இன்னைக்கான பைபிள் வேர்ஸ் நம்ம பார்ப்போமா? கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். படித்த பைபிள் வேர்ஸின் படியே நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார்ன்ற விசுவாசம் நமக்கு எப்படி இருக்கணும்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். மேபி நீங்கள் சொல்லலாம், உங்களோட வாழ்க்கையில் எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸாகவே இருக்குது. என்னோடய எக்ஸாம்ஸில் ஃபெயிலியர்ஸ், என்னோட பர்சனல் லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ், என்னோடய ஃபேமிலி லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர், என்னோட வாழ்க்கையில் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாலும் ஃபெயிலியர், நான் என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு ஃபெயிலியர்லேயே முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மேபி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம டீப்பாக வாசித்தோம் அப்படின்னா மனுஷங்க சொல்லுவாங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எல்லாமே ஒரு வேர்ட்ஸ்லேருந்து வந்ததாக தான் இருக்கும். பட் ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, நான் உனக்காக யாரும் செய்து முடிப்பேன்னு ஆண்டவர் நம்மளோட விசுவாசத்துலேயும் நம்மளோட ஆசீர்வாதத்துலேயும் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் ஆண்டவர் அந்த வசனத்தை நமக்கு தருகிறார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷில் அந்த வசனத்தில் பாருங்கள், ரொம்ப ஒரு வார்த்தை அழுத்தமாக கொடுத்துருக்குது, பர்ஃபெக்ட். நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் எப்போவுமே நீங்கள் எதுலலாம் ஃபெயிலியர் ஆனீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு வாய்க்கலையோ, எந்த விஷயம்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் அந்த காரியத்துலலாம் ஒரு பர்ஃபெக்ட் பார்க்குறாரு. பர்ஃபெக்டான ஆசீர்வாதம் ஒரு 50%, இல்லை 70%, இல்லை 60% அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் 100% ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். வாழ்க்கையில் எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை, நான் எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏன் எல்லாமே ஃபெயிலியராக முடியுது, மற்றவங்களுக்கு எல்லாமே நடந்துருதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே கரெக்ட் டைம் அந்த கரெக்ட் பிளேஸில் தான் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு நான் ஒரு சின்ன வீடியோ நான் பார்த்ததை சொல்கிறேன். நான் ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு குழந்தை ரொம்ப ஹெல்னஸாக இருக்குது. ஸோ ஒருத்தவங்க ப்ரேயர் பண்ணி அந்த குழந்தைய சரி பண்ணும்போது அந்த குழந்தையால் பேச மட்டும் தான் முடியும். பட் ஆனால் அந்த குழந்தையால் நடக்கவோ இல்லை எந்த வேலையும் செய்யவோ முடியாது. ஸோ அந்த டைமில் அவர் அந்த பாஸ்ட் அந்த பிள்ளைக்காக ப்ரேயர் பண்ணும்போது அந்த குழந்தையோட வாயிலிருந்து ஒரே வார்த்தை தான் ரிப்பீட்டடாக வருது. என்ன அப்படின்னா, ஹேமேன் 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 அந்த குழந்தை சொல்லிகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தையோட விசுவாசம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். எனக்கு ஆண்டவர் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஹீலிங் கொடுத்துருவாரு, எனக்கு சுகத்தை கொடுத்துருவாரு, நான் இன்னையோடு சரியாயிடுவேன், இனிமேல் நான் எல்லா குழந்தைங்க மாதிரி நான் நடப்பேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு இருக்கிற விசுவாசத்தை கூட ஆண்டவர் ஒரு பெரிதாக பார்க்குறார். ஸோ அந்த குழந்தை ஒரு ஹீலாகி இன்றைக்கி அந்த குழந்தை ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கு. வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்யணுன்னும் போது முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அதுதான் நம்மளுடைய விசுவாசம். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கோமோ அதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் தருவார். ஸோ ஆண்டவர் கொடுத்த வசனத்தின்படியே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியத்தோடு போங்க. ஆண்டவர் உங்களோட எல்லா ஃபெயிலியர்ஸும் எல்லா விதமான கஷ்டத்தையும் மாற்றி உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். May God bless you.